வடக்கு உள்ளிட்ட பகுதிகளை உலுக்கும் கனமழை, களமிறங்கும் விமானப்படை உலங்குவானூர்திகள். வெள்ள நீரில் சிக்கி உளவு இயந்திரம் விபத்து, 5 மீட்பு, 8 பேர் மாயம், தேடும் நடவடிக்கைகள் தீவிரம். பரீட்சைகள் ஒத்திவைப்பு, பரீட்சை ஆணையாளர் அமித் ஜெயசுந்தர. நிலையான வளர்ச்சி பாதையில் இலங்கை பொருளாதாரம், IMF பணிப்பாளர் பாராட்டு. ரஷ்ய ராணுவத்தில் இணைக்கப்பட்டுள்ள யாழ் இளைஞர்கள், ஆளுநரிடம் பெற்றோர் முறைப்பாடு. நிலவும் சீரற்ற காலநிலை, நாட்டு மக்களுக்கு வெளியான அவசர தொலைபேசி இலக்கங்கள். தொடரும் சீரற்ற காலநிலை, உலங்கு வானூர்திகளுடன் களமிறங்கிய விமானப்படை. அனுர அரசியல் இனரீதியான பாகுபாடு இல்லை, அமைச்சர் அறிவிப்பு. நாட்டு சூழவுள்ள ஆழமான மற்றும் ஆழமற்ற கடற்பரப்புகள் மற்றும் நிலப்பகுதிகள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த நிலையில் சீரற்ற காலநிலை காரணமாக அவசர காலங்களில் மக்களை மீட்க 6 உலங்கு வானூர்திகள் தயார் நிலையில் உள்ளதாக ராணுவம் அறிவித்துள்ளது. குறித்த விடயத்தை விமானப்படை ஊடக பணிப்பாளர் குரூப் கேப்டன் எரந்தத் கினகே தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில், பலாலி, ரத்மலானே, ஹிக்கொடகரா, வீராவில், அம்பாறை, அனுராதபுரம் விமானப்படை தளங்களில் உலங்கு வானூர்திகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்டவர்களை மீட்பதற்காக விசேட பயிற்சி பெற்ற விமானப்படை படைப்பிரிவினர், விசேட அதிரடிப்படையினர் தயார்படுத்தப்பட்டுள்ளனர். மேலும் விமானப்படையின் கண்காணிப்பு விமானங்கள் அனர்த்த நிலைமைகளை தொடர்ந்து கண்காணித்து வருவதாக விமானப்படை ஊடக பேச்சாளர் எரந்த கிகானே தெரிவித்துள்ளார். அம்பாறையில் வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்டு காணாமல் போயுள்ள 8 பேரையும் தேடும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தில் 6 மாணவர்கள் உள்ளிட்ட 8 பேர் வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்டு காணாமல் போயுள்ளனர். அம்பாறை மாவட்டம் நிந்தாவூர் பிரதேசத்தில் இருந்து 11 மாணவர்கள் சம்மாந்துறை நோக்கி பயணித்த உளவு இயந்திரம் மாவடிப்புள்ளி பாலத்திற்கு அருகில் வெள்ள நீரில் சிக்கி நேற்று மாலை 6 மணிக்கு விபத்துக்குள்ளாகியிருந்தது. இதன்போது 5 மாணவர்கள் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டது. 6 மாணவர்கள் நீரில் எடுத்துச் செல்லப்பட்டு காணாமல் போயிருந்தனர். நிந்தாவூர் பிரதேசத்தில் இயங்கி வரும் மதராசா ஒன்றில் தங்கியிருந்து கற்றுவரும் மாணவர்களை நாட்டில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலை காரணமாக விடுமுறை அறிவிக்கப்பட்டதை அடுத்து சம்மாந்துறையைச் சேர்ந்த 11 மாணவர்களை உளவு இயந்திரம் ஒன்றில் ஏற்றி மாலை 6 மணியளவில் அனுப்பி வைத்துள்ளனர். இதனையடுத்து சம்மாந்துறையை நோக்கி பயணித்த உளவு இயந்திரம் காரைதீவு சம்மாந்துறை வீதியில் உள்ள மாவடிப்பள்ளி பாலத்துக்கு அருகில் வெள்ளநீர் வீதிக்கு மேலால் செல்லும் நிலையில் உளவு இயந்திரம் வீதியை விட்டு விலகி வெள்ளத்தில் தடம் புரண்டுள்ளது. இதனையடுத்து அங்கிருந்து பொதுமக்களால் 5 மாணவர்கள் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் 6 மாணவர்கள் வெள்ள நீரில் அடுத்து செல்லப்பட்டு காணாமல் போயுள்ளனர். இதில் 12 தொடக்கம் 16 வயதுடைய மாணவர்கள் பயணித்துள்ளதுடன் உளவு இயந்திர சாரதி மற்றும் உதவியாளர் உட்பட 8 பேர் காணாமல் போயுள்ளனர். இவர்களை கடற்படையின் உதவியோடு தேடும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இது தொடர்பாக சம்மாந்துறை மற்றும் காரைதீவு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை காரைதீவுக்கும் சம்மாந்துறைக்கும் இடையிலான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையை எதிர்வரும் 3 நாட்களுக்கு நடத்துவதில்லை என பரீட்சை திணைக்களம் தீர்மானித்துள்ளதாக பரீட்சை ஆணையாளர் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். பரீட்சைகள் தொடர்பாக அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், நாட்டில் தற்போது நிலவும் அசாதாரண காலநிலை மேலும் தீவிரமடைந்து தென்மேல் வங்களா விரிகுடா பிரதேசத்தில் வலுவடைந்துள்ள தாளமுக்கமானது நாளை சூறாவளியாக வளர்ச்சியடையலாம் என காலநிலை அவதான நிலையம் எதிர்ப்பு கூறியுள்ளது. மேலும் சீரற்ற காலநிலை காரணமாக மாணவர்கள் பெரும் சிரமத்துக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் மாணவர்கள் எதிர்கொள்ளும் அசௌகரியங்களை கருத்தில் கொண்டு பரீட்சைகளை ஒத்திவைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஆகவே மாணவர்களின் நலன் கருதி நாளை மற்றும் நாளை மறுநாள் மற்றும் 29ஆம் தேதி ஆகிய 3 நாட்கள் எந்தவொரு தேர்வும் நடைபெறாது என அவர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து 30ஆம் தேதி சனிக்கிழமை மீளவும் ஆரம்பிக்கப்படுவதுடன் அன்றைய தினத்திலிருந்து தற்போது விநியோகிக்கப்பட்டுள்ள பரீட்சை நேர அட்டவணைக்கு அமைய அசாதாரணமாக பரீட்சை நடத்தப்படும் எனவும் தெரிவித்தார். பரீட்சை நடத்தப்பட்டிருக்கும் 2024 நவம்பர் 27, 28, 29 ஆகிய தினங்களுக்குரிய பாட பரீட்சைகள் 2024 டிசம்பர் 21, 22, 23 ஆகிய தினங்களில் நடத்தப்படுவதுடன் அதற்குரிய திருத்தப்பட்ட நேர அட்டவணையை உரிய காலத்தில் வெளிப்படுத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மாணவர்களுக்கு சிறந்த முறையில் பரீட்சைகளை நடத்துவதற்கு கல்வி அமைச்சு, போலீசார், இராணுவத்தினர் என பலரும் தங்களால் முடிந்த வேலை திட்டங்களை முன்னெடுத்திருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
இலங்கை அதிகாரிகள் தங்களது சீர்திருத்த நிகழ்ச்சி நிரலில் நிலைத்து நின்று பொருளாதார நிலையான வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வதற்கான உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிரினா ஜோர்ஜியா தெரிவித்துள்ளார். இலங்கை தொடர்பில் அவர் விடுத்துள்ள அறிக்கையொன்றில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை அதிகாரிகள் சர்வதேச நாணய நிதியத்தினால் ஆதரிக்கப்படும் பொருளாதார சீர்திருத்த திட்டத்தை செயல்படுத்தி வருகின்றனர். கடன் நிலைத்தன்மை மற்றும் வெளிப்புற நம்பகத்தன்மை என்பவற்றை மீட்டெடுப்பதன் நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. பொருளாதார மீழ்ச்சி, பணவீக்கம் குறைவடைந்துள்ளமை மற்றும் கையிருப்பு அதிகரித்துள்ளமை என்பன இந்த திட்டத்தின் சிறந்த தொடக்கமாக உள்ளன. இதன்படி 3வது மீளாய்வுக்கு பின்னர் இலங்கை சர்வதேச நாணய நிதியத்துடன் பணியாளர்கள் மட்ட உடன்பாட்டை எட்டியுள்ளது. அதே நேரம் மீதமுள்ள ஏனைய கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தங்களை இலங்கை அதிகாரிகள் தொடர்ந்தும் நிறைவு செய்து வருகின்றனர். இந்த கூட்டு முயற்சியானது இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு முயற்சிகளின் வெற்றிக்கு ஆதரவளிக்கும் என சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டினா ஜோர்ஜியோவா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞர் உட்பட 5 இளைஞர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்புவதாக கூறி ரஷ்ய ராணுவத்தில் இணைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் வடக்கு ஆளுநரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறித்த இளைஞர்களின் பெற்றோர்கள் தமது பிள்ளைகளை மீட்டு தருமாறு வடக்கு ஆளுநர் நா. வேதநாயகனிடம் இன்று காலை கோரிக்கை முன்வைத்துள்ளார். யாழ்ப்பாணம் கரவட்டி முள்ளியவளையைச் சேர்ந்த இளைஞர்களின் பெற்றோரே ஆளுநர் செயலகத்தில் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். அத்துடன் பெற்றோரது கோரிக்கையை செவிமடுத்த ஆளுநர் உடனடியாக வெளிவிவகார அமைச்சின் செயலாளரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விடயத்தை தெரியப்படுத்தியுள்ளார். மேலும் முறைப்பாடு செய்த பெற்றோர்களிடம் இளைஞர்களது விவகாரங்கள் பெறப்பட்டு வெளிவிவகார அமைச்சுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞனின் சகோதரி பிரான்ஸ் நாட்டில் இருப்பதாக அவரது இடத்திற்கு தொழில்நுட்பமாக செல்ல முடிந்துள்ளது. இதற்கமைய 4/10/2024 அன்று பயணித்த இளைஞனுக்கு ரஷ்ய விமான நிலையத்தில் தரையிறங்கிய அங்கிருந்து முகவரூடாக பிரான்ஸ் நாட்டுக்கு செல்ல வேண்டும் என கூறப்பட்டது. ரஷ்ய விமான நிலையத்தில் தரையிறங்கிய இளைஞனுடன் முல்லைத்தீவைச் சேர்ந்த 3 பிள்ளைகளின் தந்தையொருவரும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 20 வயதுடைய இளைஞர் ஒருவரும் குருநகர் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரும் பயணித்துள்ளனர். இவர்கள் அனைவரையும் ரஷ்ய விமான நிலையத்தில் ராணுவ அதிகாரி ஒருவர் ஊடாக பிரான்ஸ் நாட்டிற்கு செல்ல வேண்டும் என இவர்களை கூட்டிச் சென்ற முகவர் தெரிவித்துள்ளார். அதனையடுத்து அங்குள்ள ராணுவ முகாமில் அவர்கள் தங்க வைக்கப்பட்டு இவர்களுக்கு ரஷ்ய ராணுவத்தின் சீருடைகள் வழங்கி 15 நாட்கள் கட்டாயமாக பயிற்சியின் பின்னர் உக்ரைனின் எல்லையில் போருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலையால் ஏற்படும் அனர்த்தங்கள் தொடர்பில் உடனடியாக அறிவிப்பதற்கு காவல்துறை தலைமையகத்தில் 24 மணி நேர விசேட செயல்பாடு மையம் ஒன்று நிறுவப்பட்டுள்ளது. சுகாதார நிலையங்களில் விபத்துகள் மற்றும் உதவிப் பொருட்கள் உள்ளிட்டவை தொடர்பாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கும் வகையில் இந்த சேவை முன்னெடுக்கப்பட உள்ளது. விசேட செயற்பாட்டு மையம் அதன்படி பின்வரும் தொலைபேசி எண்கள் மற்றும் மின்னஞ்சல் முகவரி மூலம் காவல்துறை தலைமையகத்தை மக்கள் தொடர்பு கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தொலைபேசி எண் 0112271448 0112472757 மற்றும் 0112430912 மற்றும் 0112013051 என்றும் தொலைபேசி இலக்கங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இலங்கையில் சீரற்ற காலநிலை காரணமாக அவசர காலங்களில் மக்களை மீட்க 6 விலங்கு வானூர்திகள் தயார் நிலையில் உள்ளதாக விமானப்படை ஊடக பணிப்பாளர் குரூப் கேப்டன் எரந்த் திகனே தெரிவித்துள்ளார். ரத்மலானே, ஹிக்ரகொட, பலாலிவீரவில், அம்பாறை, அனுராதபுரம் விமானப்படை தளங்களில் விலங்கு வானூர்திகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்டவர்களை மீட்பதற்காக விசேட பயிற்சி பெற்ற விமானப்படை பிரிவினர், விசேட அதிரடிப்படையினர் தயார்படுத்தப்பட்டுள்ளதாக விமானப்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அனர்த்த நிலைமை மேலும் விமானப்படையின் கண்காணிப்பு விமானங்கள் அனர்த்த நிலைமைகளை தொடர்ந்து கண்காணித்து வருவதாக எரந்த கிகேனே மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையர் என்ற அடிப்படையிலேயே தங்களது சேவைகள் அமையும் எனவும் மாறாக இனரீதியில் அல்லவெனவும் இலங்கை அரசாங்கம் அறிவித்துள்ளது. நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் எழுப்பப்பட்ட கேள்வியொன்றுக்கு பதிலளித்த அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச இதனை கூறியுள்ளார். முஸ்லிம்களுக்கு அமைச்சரவை மற்றும் அமைச்சுக்களுக்கான செயலாளர்கள் நியமிப்பதில் பாரபட்சம் காட்டப்பட்டிருப்பதாகவும் அது குறித்து அரசாங்கத்தின் நிலைப்பாடு குறித்தும் செய்தியாளர் ஒருவர் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் நலிந்த ஜெயதிச அரசாங்கம் இந்த விடயத்தில் ரீதியான பாகுபாட்டுடன் செயல்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள் மற்றும் அமைச்சர்களுக்கான செயலாளர்கள் அவர்களின் இயல்மை அடிப்படையிலேயே தெரிவு செய்யப்பட்டார்கள். அவர்களின் இன அடிப்படையில் அல்ல என சுட்டிக்காட்டினார். அத்துடன் அரசாங்கம் இலங்கையர் என்ற ரீதியிலேயே செயற்படுகின்றதே தவிர இன ரீதியில் அல்ல எனவும் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.